வாசிப்போமாக. சங்கீதம் 33வது அதிகாரம் வசனம் 1-5 வரை. நீதிமான்களே கர்த்தருக்கு களி கூறுங்கள், துதி செய்வது சுரமண்டலத்தில் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையிலும் அவரை கீர்த்தனை பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செயலெல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய கருணையத்தினில் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அன்று உங்களை யாவரையும் பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புதிய நாளை அவருடைய கிருபையின் தயவுனால துவங்கி கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக அப்பா நன்றி செலுத்தி துதிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே ஆண்டவரே, நீர் எங்களோடு மத்தியில் ஆசீர்வாடி கொண்டு வருகிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து வழி நடத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை அழைத்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நியமித்த தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தை முகமுகமாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தை நீர் எங்களுக்குள்ளாக தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈபாமாலா ரகாபாலா ரிசிரே ஈபோ மோமோலோ ரோகோபோ மோலோரியேதே ரிகாபாமாலா ரியேதே வரவேற்கிறோம் ராஜா, மகத்துவத்தின் தேவனே, வரவேற்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தத்தின் தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ராஜா, மகத்துவத்தின் தேவனே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, வல்ல பிதாவே, உமக்கு நன்றி துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இதுவரை மட்டும் எங்களை வழி நடத்தின எபினேசராக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறீர், பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சிந்தையை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் உள்ளத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி வரவேற்கிறோம் ராஜா. வல்லமை உள்ள தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகா கேடகம் உள்ள தேவனே, உமக்கு நன்றி. நன்றி நன்றி ராஜா, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சகலத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சகலம் உம்முடைய நன்மைக்காக ஏதுவாக இருப்பதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். என்னை அழைத்தவர் நீர் அல்லவா, முன் குறித்ததும் நீர் அல்லவா.
என்னை நடத்திடுவீர் எல்லா பாதையிலும் கரம் பிடித்தவர் நீர் கைவிட மாட்டீர் என்னை அழைத்தவர் நீர் அல்லவா என்னை அழைத்தவர் நீர் அல்லவா சோதனைகள் என்னை சூழ்ந்தாலும் தேவைகளே என் தேவையானார் சோதனைகள் என்னை சூழ்ந்தாலும் தேவைகளே என் தேவையானாலும் தொடர்ந்து முன்னேறுவேன் விசுவாசத்தினால் தொடர்ந்து முன்னேறுவேன் விசுவாசத்தினால் என்னை அழைத்தவர் நீர் அல்லவா என்னை அழைத்தவர் நீர் அல்லவா சத்துருக்கள் என்னை நெருக்கினாலும் நாள்தோறும் என்னை நிந்தித்தாலும் சத்துருக்கள் என்னை நெருக்கினாலும் நாள்தோறும் என்னை நிந்தித்தாலும் ஜெயித்திடுவேன் உந்தன் பலத்தினால் ஜெயித்திடுவேன் உன் பலத்தினால் என்னை அழைத்தவர் நீர் அல்லவா என்னை அழைத்தவர் நீர் அல்லவா என்னை அழைத்தவர் நீர் அல்லவா என்னை அழைத்தவர் நீர் அல்லவா மனிதர்கள் தினமும் மாறினாலும் சோதனைகள் எல்லாம் எதிராய் வந்தாலும் மனிதர்கள் தினமும் மாறினாலும் சோதனைகள் எல்லாம் எதிராய் வந்தாலும் ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்திடுவீர் ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்திடுவீர் என்னை அழைத்தவர் நீர் அல்லவா 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 நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை அழைத்த தேவனா நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதன் வரை மட்டும் எங்களை வழி நடத்துகிற இந்த கிருபைக்கா நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் தேவன் தண்ணீர் மீது நடந்த தேவனாக இருக்கிறார் ஆமென் உலகத்தினால் ஆவாத காரியம் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆமென் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி அவர்கள் நாம் உற்சாகமாக பாடுவோமாக அவரே சகலத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி அவர் உயிர் தெளிந்த தேவனாக இருக்கிறார் அவர் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமாக அவர் சகலத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் சகலமும் அவர் நன்மைகளுக்கு ஏதுவாக இருக்கிறது
இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர் இயேசுவே அகிலத்தின் ஆண்டவர் இயேசுவே உலகத்தின் இரட்சகர் இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர் இயேசுவே அகிலத்தின் ஆண்டவர் இயேசுவே உலகத்தின் இரட்சகர் இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர் இயேசுவே அகிலத்தை ஆள்பவர் இயேசுவே உலகத்தின் இரட்சகர் இயேசுவே ஹalleluya அவர் அகிலத்தையும் ஆள்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவருடைய சேனைகளாக இருக்கிறோம் ஆமென் அவருடைய நாமத்தினால் நம்ம இந்த நாள் எழும்புகிற நேரத்தில் சத்துருவான்கள் மதில்கள் முறியடிக்கப்படும் ஆமென் கரம் தட்டி அவர் உற்சாகமாக பாடுவாங்க இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்கள் இயேசு நாமத்தில் யுத்த வீரர்கள் நாங்களே இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே நாங்கள் போராடி மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுவோம் நாங்கள் போராடி மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுவோம் சாத்தான் கோட்டையை இயேசுவால் அகற்றிடுவோம் சாத்தான் கோட்டையை இயேசுவால் அகற்றிடுவோம் இயேசு நாமத்தில் யுத்த வீரர்கள் நாங்களே இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே வாருங்கள் திருசபையே ஒன்றாக கரம் கோத்திடுவோம் வாருங்கள் திருசபையே ஒன்றாக கரம் கோத்திடுவோம் ஆவியின் வல்லமையால் எழும்பிடுவோம் தேசத்தை இயேசுவுக்காய் சுகந்தரிப்போம் ஆவியின் வல்லமையால் எழும்பிடுவோம் தேசத்தை இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே இயேசு நாமத்தில் விசுவாசித்து
நாமத்தில் எழும்புகிற நேரத்தில் அப்பா சாத்தானின் கோட்டைகள் மதில்கள் அனைத்தும் ஆண்டவரே அப்பா முறியடிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா உம்மை பாடாத நாட்கள் அப்பா எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளும் இருக்காது ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தையே பாட ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளாக உம்முடைய கிருபையை தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையா ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் தேடாத நாட்களும் இல்லையா அப்பா. உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை தேடாத நாட்களும்
சொல்லுமா என்ன நம்புங்க ஆண்டவரே. உங்க பிள்ளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க நம்புங்க ஆண்டவரே. யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காய் நான் வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காய் நான் வாழுவேன். நம்புங்கப்பா உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா என்ன நம்புங்க ஆண்டவரே. இந்த ஒரு தடவை என்ன நம்புங்க அப்பா என்று சொல்லுமா. நம்புங்க ஆண்டவரே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புங்க ஆண்டவரே. அப்பா ஒரு விசை நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு அழகான சிற்பமானேனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விலக செய்கிறப்பா அழகான சிற்பமாக்கிறீங்க ஆண்டவரே. அழகான சிற்பமானதே எதுக்கும் உதவாத என்னை ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை சொல்லி நீர் அழைக்கிறப்பா. அப்பா எதுக்கும் உதவாத என்னை ஆண்டவரே உம்முடைய கரங்களை தூக்கினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. விலக செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே அப்பா எங்கள் கரங்களை பிடித்து நீர் தூக்கினீர் ஆண்டவரே. அப்பா நீர் இல்லாத நாட்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்காது அப்பா. அப்பா எங்கள் உயிரின் ஊற்றாகவே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த இடத்துல உம்மை விட்டு விலகி போனோமோ ஆண்டவரே அப்பா நீர் அதே இடத்துல நின்று எங்களுக்காக நான் மீண்டும் வருவேன் என்று நீர் காத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விழுந்து போன இடங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து தூக்கிறதுக்கு நீர் ஆயத்தமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை பாவத்தை விட்டு விட்டு ஆண்டவரே உம் இடத்துல ஓடி வர ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தை நீர் எங்களுக்குள்ளாக தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் உயிரின் ஊற்றாகவே நீர் மாத்திரமே மாற வேண்டும் அப்பா. அப்பா எங்கள் உள்ளத்தின் ஆசையை நீராக மாற வேண்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா. ஒரு நாள் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆண்டவரே
அப்பா நீர் இல்லாத நாட்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நாளாகும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை விட்டு ஆண்டவரே ஒரு நிமிடம் நீங்கள் விலகினால் கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில என்ன நேரிடும் என்று எங்களுக்கு தெரியாது அப்பா. நீங்க இருக்கிறதுனால மாத்திரமே ஆண்டவரே அப்பா நான் எந்த விதமான பாதைக்குள்ள நடந்து வருகிற போதிலும் ஆண்டவரே அப்பா என் கால்களுக்கு உம்முடைய வார்த்தை தீபமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை என் பாதைகளுக்கு வெளிச்சமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆனா நாங்களும் அப்படியே ராமன் ஆண்டவரே உம்மையை விட்டு விலகி தூரமாகவே போய் கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா நீரே எங்களிடத்துல அண்டையில் வர 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 ஆண்டவரே அப்பா இந்த பாவப்பட்ட வாழ்க்கையானது ஆண்டவரே எங்களை உண்மை இடத்துல விட்டு பிரிக்கிறது அப்பா. அப்பா இதோ இந்த கால வேலையில ஆண்டவரே அப்பா உண்மை இடத்துல நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய உயிர் நீராக மாற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் உள்ளத்தின் மகிழ்வாக நீர் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகத்தின் சிற்றின்பத்தை நோக்கி நாங்கள் ஓடாதபடி ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தை தேடி வர ஆண்டவரே அப்பா உம்முடைய தயவு நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரமே எங்களுக்குள்ளாக தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்துல நம் வாழ்க்கையில நம்ம அதிகமான பாரங்கள் நம்ம சுமந்து கொண்டிருப்போம். அநேக பிரச்சனைகள் நம்ம சுமந்து கொண்டிருப்போம். யார் இடத்துல போய் சொல்றது, யார் எனக்காக இருப்பார் என்று நம்ம நினைத்து கொண்டிருப்போம். இந்த காலை வேளை தேவன் திட்டவட்டமாக சொல்கிறார், நீ எந்த இடத்துல நீர் என்னை விட்டு விலகினியோ அதே இடத்துல நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ என்னிடத்துல திருப்பி ஓடி வா. எப்படி ஒரு கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூரமாக போய் திரும்பி வரப்ப தேவன் மகிழ்ச்சி அடைந்தாரோ, திருப்பி அவனை மின்னிலும் பார்க்கிறோம் அதிகமாக அவன் மீது அன்பு கூர்ந்தாரோ, தேவன் அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவன் அந்த கெட்ட குமாரன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை விட்டு திரும்பினானோ அதே போல திரும்ப அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். Are you willing to change? நாம் திரும்ப ரெடியா இருக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, உயிரின் நூற்றே நீராவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாய். இரு கரங்களை உயர்த்தி, நீர் இல்லாத நாளெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திற்கு அறிக்கையிடுமா. அப்பா நீர் இல்லாத நாட்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா நீர் மாத்திரமே எங்களுக்கு வேண்டும் அப்பா. நீர் இல்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆண்டையில் நீர் சேர்த்துக் கொள்ள போவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய தயவுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இல்லாத நாட்கள் ஒரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே ஆகாத ஆண்டவரே. அப்பா நீரே ஆண்டவரே உம்முடைய கிருபையின் தயவுனால நீர் எங்களை அணைத்துக் கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எங்களுடைய பாவத்தை கழுவி நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவர், நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சிந்தனையில் இருப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே அல்பாவும் உமேகாவும் மாதியும் அந்தமுமானவராய் இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி, துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறவர்கள் ஆண்டவரே.
இதோ நீர் ஆவியானவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே தொழுது கொள்ள கொடுத்த அந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஒரு மனமாய் துதிக்க, ஒரு மனமாய் பாட ஆண்டவரே, ஒரு மனமாய் உம்மை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் உம்மை நாங்கள் நன்றியுள்ளதோடு ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில நீர் வாசம் செய்கிறவர் ஆண்டவரே. இதோ தகப்பனே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய துதி பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோட இடைப்பட்டதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிடாராபா ஷிகரியாந்தரே பகானமா, ஓ ரிடாராபா ஷிகரியாந்தரே பகானமா. நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரிடா ரபா ஷிகரியாந்த ரபா கானமா, நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே வல்லவர் ஆண்டவரே. நீர் நேற்றும் மீண்டும் என்றும் மாறாத எங்களுடைய தேவனாய் நீர் இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரிடா ரபா ஷிகரியாந்த ரபா கானமா. இந்த காலை வேளையில ஒரு சில காரியங்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுகிறோம், முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். இந்த காலை வேளையிலும் சபைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே நீர் ஆரம்பம் முதல் நீர் முடிவு வரை நீர் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சுய சித்தம் அல்ல, ஒவ்வொருடைய சிந்தை அல்ல ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஏற்பாடு அல்ல ஆண்டவரே. நீர் முன் குறித்த காரியங்களை நீர் ஆண்டவரே முடிக்கிறவர் ஆண்டவரே, செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. இதோ தகப்பனே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இதோ உலகத்து முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே ரத்தம் சிந்தி தகப்பனே அநேக பேர் ஆண்டவர் உமக்காய் பாடுபட்டு இதோ தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, குடும்பங்களை இழந்து தகப்பனே, பிள்ளைகளை இழந்து தகப்பனே, உற்றார் உறவினர்களை இழந்து இதோ உம்முடைய ஊழியத்துக்காய் இதோ தகப்பனே அநேகர் ஓடி இருக்காங்க தகப்பனே. அநேகர் ஆண்டவர் ரத்த பலியாய் ரத்த சாட்சியாய் மரித்தும் இருக்கிறாங்க ஆண்டவர். இதோ யாரோ ஒருவரால் ஆண்டவர் ஜெபிக்கப்பட்டு, யாரோ ஒருவரால் ரத்தம் சிந்தப்பட்டதால் ஆண்டவர் இன்ற காலை வேளையில நாங்கள் ஒவ்வொருவரும் இங்க இருக்கிறோம் ஆண்டவர். இதோ உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய அரவணைப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபைகளையும் அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆவியானவர் தாமே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவர் நீர் ஆட்கொண்டு நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர். இதோ உம்முடைய திரு வசனத்தை ஆண்டவர் இதோ தகப்பனே நீதியாய் ஆண்டவர் பிரசங்கிக்க, நீதியாய் பேச ஆண்டவர். இதோ திருச்சபைகள் ஆண்டவர் இதோ நீதி நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர். இதோ மனுஷன் அல்ல ஆண்டவர், மனுஷனை பிரியப்படுத்தல்ல ஆண்டவர், உம்மை பிரியப்படுத்த இதோ தகப்பனே நியாயத்துல நிலைத்திருக்கிற ஒரு சபையாய், ஒரு திருச்சபையாய் ஆண்டவர், ஒரு அங்கத்தினராய் ஆண்டவர், ஒரு போதகராய் ஆண்டவர், ஒரு லீடர்ஸாய் ஆண்டவர் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர். இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவர் திருச்சபைகளையும் அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இதோ ஒவ்வொரு ஊழியங்களையும் நாங்கள் ஒப்புக்கிறோம் ஆண்டவர். இதோ தகப்பனே நீர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர். இதோ தகப்பனே சபைகள் பருகி ஆண்டவர் பெருகட்டும் ஆண்டவர். இதை கொனை கொடுக்கிற ஆண்டவர் ஒரு திருச்சபையா இருக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. இதோ கனி கொடுக்கிற ஒரு மரமா இதோ தகப்பனே இலை உதிரா இருக்கிற இதோ தகப்பனே மரத்தை போல காண
காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இது தகப்பனே நல்ல நீரூற்றை நீர் ஊற்றுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனை சிந்தைகை ஆண்டவரே, நல்ல சுவாபத்தை ஆண்டவரே, நல்ல செயல்களை ஆண்டவரே, நல்ல தகப்பனை சிந்தையை நீர் சபைகளில் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ ரீடா ராபா ஷிகரி ஆந்தரே பகானம்மா, ஓ ரீடா ராபா ஷிகரி ஆந்தரா பகானம்மா. இதோ தகப்பனே, இது ஒரு கல் அல்ல ஆண்டவரே, இது தகப்பனே ஒரு சிமெண்ட் அல்ல, இது உம்முடைய சரீரமாய் உம்முடைய திருச்சபையாய் ஆண்டவரே, நீர் வாழ்கிற ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை உம்முடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீடா ராபா ஷிகரி ஆந்தரா பகானம்மா. உம்முடைய வார்த்தை புறப்பட்டு செல்லுகிற ஒவ்வொரு இடத்திலும் நீர் இருக்கிறீர், ஒவ்வொரு இடத்திலும் நீர் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. இதோ மனுஷன் அப்பத்தினால் மட்டும் மாத்திரமல்ல, உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில பிழைத்திருக்க, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க தகப்பனே, உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே இதோ தகப்பனே தியானித்திருக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே நீர் நிலைத்திருக்கும்படியா நீர் பெருக ஆண்டவரே. இதோ ஜனங்கள் சிறுகவும் ஆண்டவரே வேண்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எவர்லாஸ்டிங் காஸ்பல் ஃபெலோஷிப் திருச்சபையை முழுமையாய் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இருக்கிற ஒவ்வொரு கிளை சபைகளையும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ செய்கிற ஊழியங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஒவ்வொரு வருகிற ஜனங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஒவ்வொருவரையும் தொடும்படியாய், ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரை நிரப்பி தகப்பனே முழுமைப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அப்பத்தினால் ஆண்டவரே நாங்கள் நிரம்பி இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தகப்பனை செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொட்டுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் தகப்பனே இந்த சபை ஆரம்பித்தது முதல் ஆண்டவரே இதுவரையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இதுவரையிலும் நீர் எங்களை வழி நடத்துகிறீர், இதுவரையிலும் நீர் எங்களை ஆலோசிக்கிற ஆண்டவரே. இதோ தகப்பனே ஒவ்வொரு அடிகளையும் ஆண்டவரே நீர் எங்களோடு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ தகப்பனே நீர் செய்கிற எல்லா தகப்பனே நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த சபைகள் ஆண்டவரே இதோ தகப்பனே நீர் தகப்பனே வாசம் பண்ணும்படியாய், அதிகமாக எங்களோட இடைப்படும்படியாய் ஆண்டவரே, அதிகமாக எங்களோட பேசும்படியாய் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இதோ நீர் மாத்திரம் ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவர் எங்களோட பேசும்படியாய், இதோ உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ ரீடா ராபா ஷிகரி சபை ஆண்டவரே சமாதானத்தில் நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. புறம்பான காரியத்தில் அல்ல, புறம்பான பேச்சில் அல்ல ஆண்டவரே. இதோ சமாதானத்தில் உம்முடைய சத்திய வசனத்தில் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய சட்ட திட்டங்களுக்கு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு சபையாக, கீழ்ப்படிந்து இருக்கிற உமக்கு செவி கொடுக்கிற ஒரு சபையாய் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு சபையாய் நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் செய்கிற ஊழியங்களிலும் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அபிஷேகம் இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் வழி நடத்தும்படியாய் இதோ தகப்பனே இன்னும் சபைகள் பெருக உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல கூடும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே ஆக வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே மறுபடியும் இந்த எவர்லாஸ்டிங் காஸ்பல் ஃபெலோஷிப் திருச்சபையை உம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேக கரம், வல்லமையின் கரம் ஆண்டவரே அவர்களோடு இருக்கும்படியாய் வழி நடத்தும்படியாய் பாதுகாப்பை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே.
ஓரிடா ரபா ஷிகரியாந்த ரபா கானமா. நீ நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. உடைய கிருபை என்றும் உள்ளது தகப்பனே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. மனுஷன் மாறலாம் ஆண்டவரே, நீர் மாறுவதில்லை ஆண்டவரே. இதோ மனுஷன் கொடுக்கிற வாக்கு மாறலாம், நீர் மாறாதவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எல்லாமாக கூடும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எல்லாமாக கூடும் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே என்னுடைய சபைகளை நீர் வழி நடத்தும்படியாய், அபிஷேகிக்கும்படியாய், எங்களோடு இருந்து நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் கரத்தினால் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கும்படியாய், ரத்தத்தினால் கழுவும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடும்படியாய், இருதயத்தை தொடும்படியாய், சிந்தையை தொடும்படியாய் இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். இந்த காலை வேளையில நம்ம தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்ம பாஸ்டர் பெலிஷா அவர்களை முன்பதாய் கரம் தட்டி அவங்களை வரவேற்போம். Praise the Lord. இயேசு நாமத்தில் உங்களை அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இட்ஸ் டூ குட், ஸோ குட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருப்பது பெரிய ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த பெரிய கிருபையாக வேண்டும். இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். டிட் யூ என்ஜாய் த வர்ஷிப்? கடவுளை துதிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சா? எஸ். Where the presence of the Lord, there is great joy. ஒரு சமூகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு சமூகம். There is great joy in the presence of the Lord. Okay, so before we go to the word of God, let's commit this time, let's commit our heart to the Lord. நம்ம இருதயம், okay, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? Let's pray. ஹல்லேலூயா. நன்றி தேவனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோட பேசுகிற தேவன். அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிய நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களோட பேச வேண்டும். எங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தைகளை எழுதி வைத்து அதை கீழ்ப்படிய கிருபை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. ஆனால் இந்த நாளில் உம்முடைய கிருபை பெருகட்டும் ராஜா, உம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா. அப்பா நாங்கள் உம்மை நெருங்கி வர ராஜா, நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, போன வாரம் முந்தின வாரம் எல்லாம் நம்ம ஒரு காரியத்தை பற்றி நம்ம என்ன சொல்லுவாங்க, meditate. We started to meditate on something for the last week and the previous week. எதை குறித்து நம்ம மெடிடேட் பண்ணியிருக்கோம்? மரங்களை பற்றி. ஓகே, தியானிக்கிறோம். ஸோ இந்த வாரமும் ஒரு மரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நான் குறிப்பிட்டு எடுத்திருக்கேன். ரைட், சரியா? ஓகே, மரங்கள்னு நம்ம பைபிளில் பார்த்தா நிறையா வசனங்கள் இருக்குது. there is a lot of verses that talks about trees. தேவன் மரத்தை முதல்ல சிருஷ்டித்தாரா இல்லாட்டி விதையை முதல்ல சிருஷ்டித்தாரா? சீட் சொல்றாங்க, மரம் சொல்றாங்க. எதை முதல்ல உருவாக்குனாரு? எப்போதும் ஒரு கேள்வி கேட்பாங்க, கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சான்னு? முட்டை, கோழி. கோழி இல்லாமல் முட்டை இல்லை. ரைட். ஆக்சுவலி ஓகே, இந்த இதோடைய ஆன்சர் எங்கே இருக்குதுன்னா ஜெனிசிஸ் அதிகாரத்திலேயே இருக்குது. இஃப் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ வெதர் த ட்ரீ வாஸ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆர் த சீட் வாஸ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட், த ஆன்சர் இஸ் த ட்ரீ. Alright, because God formed his creation first and then only he said multiply.
All right? So, can I have the slides? So, today I'm going to talk about the topic of becoming a fruitful tree. சரியா? This is my topic today. Yeah? அதாவது, I hope you can help me with the translation a bit. ஒரு கனி கொடுக்கும் மரமாக உருவாக்கப்பட வேண்டும். Okay, I don't know the correct grammar. If I'm wrong, you just correct me. Yeah? To become a fruitful tree or becoming a fruitful tree. Okay? தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது, அவர் மனுஷதை உருவாக்கும் பொழுது, மரங்களை உருவாக்கும் பொழுது ஒரு காரியம் சொன்னார். He said something very, very important. Can we have the next slide? He said, whether it was trees, whether it was animals, even whether it was human being, he said the same thing. அதாவது தேவன் எல்லாத்தையும் உருவாக்கும் போது இதே காரியம் தான் அவர் சொல்லி அந்த உருவாக்குனதை ஆசீர்வதிப்பார். Okay? God always said, be fruitful and multiply and fill the earth. தேவன் என்ன சொன்னார்னா, நீங்க பலுகி பெருகி என்ன செய்யுங்க, பூமியை நிரப்புங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அப்போ மரங்கள் மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்து தான். It was not only the animals, it was not only the plants, it was all living things, including ourselves. தேவன் சொன்னாரு, நீங்க என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். நீங்க நிறைய, that means you must become multiply. என்ன சொல்லுவாங்க, பெருகணும். ஓகே, நீங்க பெருகணும், கனி கொடுக்கணும், நீங்க பெருகணும், நீங்க பூமியை நிரப்பணும். சரியா? ஸோ எவ்ரி பிலீவர், இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கோம். தேவன் இந்த ஐடென்டிட்டியை நமக்கு கொடுத்துருக்காரு. அதாவது நமக்குள்ள ஜீவனை கொடுத்துருக்காரு. அந்த ஜீவன் அவருடைய ஜீவனை கொடுத்துருக்காரு. எப்படி அவருடைய ஜீவனை கொடுத்துருக்காரு என்றால், நமக்கு தெரியும் ஆதி ஆகமத்தில் அவர் என்ன செய்தார், அவரோட சுவாசத்தை மனுஷனுக்குள்ள என்ன செய்தார், ஊதினார். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னது, தேவனோட ஜீவன், தேவனோட சுவாசம். கரெக்ட் ஆர் நாட்? ஸோ அவருக்குள்ள இருக்கிற அந்த ஐடென்டிட்டி நமக்குள்ள வந்துட்டு. கரெக்ட் ஆர் நாட்? We are an identity of God because God said, let us create man in our own image. மரங்களை ஊதல, மற்ற பிராணிகளை அவர் சுவாசத்தை ஊதலை. அவர் சொன்னார், அது உண்டாகிட்டு. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் என்ன செய்தார், சுவாசத்தை கொடுத்தாரு. அப்போ அந்த சுவாசத்தை கொடுக்கும்போது மனுஷன் என்ன ஆனா, ஜீவ ஆத்மாவாக. The man became a living soul. When God blew his breath into the human being, the man became a living soul. When I say identity, God said, let's make man in our own image. அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம மனுஷனை உருவாக்க போறோம், நம்மளோட சாயல்ல உருவாக்குவோம். So whose identity do we have? God's identity. சரியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விதை கொடுக்குறேன். நான் சொல்றேன், இது ஆப்பிள் விதை. சரியா? ஆப்பிள் விதை. ஆனா நீங்க ஒரு பையில வச்சிருக்கீங்க. யாரோ அந்த ஆப்பிள் விதைய ஆரஞ்சு விதையா மாத்தி விட்டுட்டாங்க. அப்போ அந்த விதையில இருந்து உங்களுக்கு தெரியாது இது ஆப்பிள் விதையா ஆரஞ்சு விதையா. கரெக்ட் ஆர் நாட்? ரெண்டும் பார்க்க சேமா இருக்கும். அப்போ எப்போ நம்ம கண்டுபிடிப்போம் எது எந்த விதைன்னு? அது மரமாகி அதோட இலையிலேருந்து பார்க்கலாம், அதோடைய பூலேருந்து பார்க்கலாம், அதோடைய கனியிலேருந்து நம்ம காணலாம். கரெக்ட் ஆர் நாட்? அப்போ இந்த இடத்துல ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்துச்சு. கரெக்ட் ஆர் நாட்? 2 மரம். என்ன மரம்? ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்துச்சு. நன்மையும் தீமையும் அறிகிற அறிவு கொடுக்குற மரம். அடுத்த மரம் என்ன மரம்? Tree of knowledge of good and evil. The other tree was tree of
life. There was many trees, but the two most important tree of life, tree of knowledge of good and evil. அப்போ தேவன் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த மரத்தை சாப்பிடக்கூடாது. எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னா the tree of the knowledge of good and evil. correct or not? அப்போ அந்த இடத்துல when was our destiny, I said believers destiny, தேவன் மனுஷனை உருவாக்கி எங்க வச்சாரு? ஒரு அழகான தோட்டத்தில் வச்சாரு. correct or not? எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சரியா இருந்துச்சு, எல்லாம் அழகா இருந்துச்சு, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட், எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் அதுதான் டெஸ்டினி. மேன் வந்து லிவ் ஃபார் எவர். ஆக்சுவலி மேன் வாஸ் சப்போஸ் டு லிவ் ஃபார் எவர். ஆனால் தேவன் சொன்னார், இந்த மரத்தோட கனியை நீங்கள் புசிச்சிங்கன்னா என்ன ஆவீங்க? மரித்து பேருவீங்க, மரித்து பேருவீங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் ஓட ஃப்ரூட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவலை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? மரித்து போவீங்க. ஸோ இந்த இடத்துல யார் வந்தா? அந்த டெஸ்டினியை திருட, உங்களுக்கு வைத்த தேவன் வைத்த அந்த திட்டத்தை திருட, அதை உடைத்து போட, அதை திருப்பி போட யார் வந்தா? பிசாசு வந்தா. எப்படி வந்தான்? ஒரு சர்ப்பத்தை போல வந்தான். சர்ப்பம் என்ன செஞ்சிச்சு? அந்த காலத்தில் சர்ப்பம் பேச முடியும். பைபிள் படி அந்த காலத்தில் சர்ப்பம் பேச முடியும். அப்போ சர்ப்பம் வந்து யாரோட பேசிச்சு? ஏவாளோட பேசிச்சு. அப்போ சர்ப்பம் என்னத்தை சொல்லி முதல்ல யாருக்கு ஞாபகம் இருக்கு? தேவன் என்ன சொன்னாரு? தேவன் என்ன சொன்னாரு? வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த வேர்ட் ஆஃப் காட் கிரியேட்டட் அஸ். நம்ம ஒவ்வொருத்தரும் தேவ வார்த்தையினால தான் உருவாக்கப்பட்டோம். தேவ சுவாசத்தினால ஜீவ சுவாசம், ஜீவ ஆத்மாவாக ஆனோம். கரெக்ட் or not? அப்போ இந்த வார்த்தையை எப்படி அவன் செய்யறான்? தேவன் மேல வைத்திருக்கிற நம்ம விசுவாசத்தை என்ன செய்யறான்? பிசாசு கன்ஃபியூஸ் பண்றான். The devil always wants to confuse our identity, and the devil always want to confuse our destiny. சரியா? அப்போ அந்த இடத்துல பிசாசு என்ன செய்யறான்? சரி, தேவன் என்ன சொன்னாரு? அப்போ ஏவாள் சொல்றாங்க, இதெல்லாம் சாப்பிடலாம், ஆனா எதை சாப்பிடக்கூடாது? இந்த மரத்தோட கனியை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த பழத்தை தொட்டா கூட நம்ம செத்து போயிடுவோம். கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. ஆனா அவன் சொல்றா, தொட்டா கூட செத்து போயிடும். அப்போ பிசாசு என்ன செய்யறான்? அவன் குழப்பணும், அவன் வந்து திருடணும். தேவன் கொடுத்த அந்த ஐடென்டிட்டியும் அந்த டெஸ்டினிய திருடுறதுக்கு பிசாசு என்ன சொன்னா? இல்லை இல்லை இல்லை, அது உண்மை இல்லை. நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு தேவனை போல ஆயிருவீங்க, நீங்க சாக மாட்டீங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல we see how a small lie was used to change our identity and our destiny. Our destiny is to be fruitful, multiply and fill the earth. இன்னைக்கும் நம்ம அதான் செய்கிறோம். ஆனால் நம்ம வந்து மரித்து போன ஒரு நிலைமையில மனிதர்கள் காணப்பட்டார்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாரு? திரும்பியும் ஜீவனை கொடுத்தாரு. ஏன் இயேசு அந்த சிலுவையில் தொங்குனார் தெரியுமா? ஏன்னா ஆதாம் ஏவாள் சபிக்கப்பட்டதுனால, சபிக்கப்பட்ட சிலுவையில் தொங்கி நமக்கு என்ன கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. He gave us back the tree of the life. He gave us life. Okay, can we go to the next slide? So all believers must become fruitful trees. All believers, யாரெல்லாம் இயேசு நம்பி இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். கனி என்ன அர்த்தம்? நிறைய கனிகள் இருக்கு. நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய
fruits. Fruits refers to our attitudes. Fruits refers to our actions. Fruits refers to our image as the image of God. Right? So, எரேமியா 17வது அதிகாரம் 7, 8 நம்ம முதல்ல வாசிப்போம். Let's read Jeremiah chapter 17 verse 7 and 8. Can someone read in Tamil? கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டியிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். Amen. So all believers must be like this tree. I'll read it in English. But blessed is the one who trusts in the Lord. ஆதாம் ஏவாள் தேவன் சொன்ன வார்த்தையை அவங்க நம்பல, அவங்க இழந்தாங்க தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல என்ன செய்தாரு? மரித்து திரும்பியும் நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஸோ யாரெல்லாம் நம்புறாங்களோ திரும்பியும் அவங்களுக்கு என்ன பெற்றுக்கொண்டாங்க? அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க. அதனால தான் blessed is the one who trusts in the Lord, whose confidence is in him. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி, how is our life established? Because we trust in the Lord, because we believe in his word, because we are saved, because he died on the cross. அவர் நமக்காக மரித்ததுனால, அவர் நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. நம்ப முடியுமா? நம்ப முடியாதா? நமக்குள்ள ஜீவன் இருக்குதா? ஜீவன் இல்லையா? எப்படி நமக்கு தெரியும்? இந்த வார்த்தையின்படி எப்படி நமக்கு தெரியும்? சில பார்த்தா ஜீவன் இருக்குதா இல்லைன்னு கூட தெரியல, அப்படியே ஷாக்டா இருக்கீங்க. ஜீவன் இருக்குதா இல்லையா? எஸ். when you have Jesus in your heart, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன கொடுக்கிறாரு? ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நமக்கு கிடைக்குது? ஜீவன். ஆதாம் ஏவாள் இழந்ததை என்ன கிடைக்குது? நமக்கு திரும்பியும் கிடைக்குது. கரெக்ட் ஆர் நாட்? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, you are blessed and you will be like a tree planted by the water that sends out its roots by the stream. இந்த மரம் எங்க நம்மளை நட்டுறாரு? Where is God planting us? இந்த வசனத்தின்படி தேவன் நம்மளை எங்க நட்டி வைக்கிறாரு? ஒரு வனாந்திரத்துல இல்ல, நீர் கால்கள். அப்புறம் where there is water, and then it says that its roots, what will happen? The roots will start to form. ஒரு மரத்துக்கு மேல் பாகம் முதல்ல வருமா, கீழ் பாகம் முதல்ல வருமா? கீழ் பாகம் தான். அந்த ரூட்ஸ், அந்த வேர் தான் முதல்ல தேவன் என்ன செய்வாரு? உருவாக்குவார். ஏன்னா அந்த வேர் தான் என்ன போய் எடுத்துட்டு வரும்? தண்ணீரை போய் எடுத்துட்டு வரும். கரெக்ட் ஆர் நாட்? தண்ணி இருந்தால் தான் மரம் வளர முடியும். அதுக்கு பருவு தான் அந்த இலை வரும், மற்ற காரியம்லாம் வரும். கரெக்ட் ஆர் நாட்? ஒரு சீட், ஒரு விதையை நம்ம போட்டோம்னா என்ன ஊற்றணும்? தண்ணி தான் ஊற்றணும். மண் இல்லாட்டி கூட தண்ணி ஊற்றினா அந்த விதை முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும். கரெக்ட் ஆர் நாட்? பஞ்சில் நம்ம தண்ணி ஊற்றி விதையை போட்டாலும் முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும். அப்போ எது ரொம்ப முக்கியம்? தண்ணி. அப்போ தேவன் எங்க நம்மளை நட்டுறாரு? He is the Lord who knows our destiny. So he wants us to grow or not? He wants us to multiply or not? So where is he planting us? He's planting us along the river. And then அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, it does not fear when heat comes. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? இந்த மரம் பயம் இல்லை. எதுக்கு பயம் இல்லை? 8வது வசனம் நினைக்கிறேன். அவன் தண்ணீர் அண்டியிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருகிறதும் அன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். Amen. So அவன்னா மனிதர்களை பத்தி தேவன் இந்த இடத்துல பேசுறார். அவன் எப்படி இருப்பான்? எதுக்கு பயப்பட மாட்டான்?
He will not fear when heat comes. He will not fear when drought comes. உஷ்ணம் வந்தாலும் அவனுக்கு பயப்பட மாட்டான். அடுத்தது என்னது? What's the Tamil word? மழை இல்லாத நேரத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான். There is no fear, all right? Because God is there and this tree will bear fruit. This tree will bear fruit. தண்ணி இல்லாம ஒரு மரம் கனி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா தேவன் சொல்றாரு இந்த மரம் கனி கொடுக்கும். சரியா? So we will look at a parable that Jesus spoke about. Okay, இந்த மரம் வந்து மனுஷனை குறிக்கிறது. அப்ப தேவன் இந்த மரத்தை பத்தி பேசும்பொழுது ஒரு உவமையை சொன்னாரு. Okay, let's look at the next slide. இந்த உவமை என்னன்னா the parable of the mustard seed. Parable of the mustard seed. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 32 வசனம் வாசிக்கிறீங்களா? Matthew chapter 13 verse 31 32. வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஓகே, மொத பகுதியா verse 31 வாசிங்க. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமா? கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஓகே, இந்த கடுகு விதை வந்து அந்த காலத்துல இப்ப அதோட சின்ன விதைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல பயிரிடுற விதைகள்ல இந்த கடுகு விதை தான் ஆக சிறிய விதையா இருந்துச்சு. அதனால்தான் தேவன் இந்த இடத்துல அதை ஒப்பிட்டு சொல்றாரு, இந்த கடுகு விதை ஆக சின்னதாய் இருந்தது. correct or not? The seed was very small. Okay, next slide. The seed was very small. ஆனா அந்த சீடுலுக்கு என்ன இருந்துச்சு? தேவன் வைத்த God had put a plan in that seed. God had put a purpose in the seed. அந்த சீடுலுக்கு அந்த விதை உளுக்கு தேவன் என்ன வைத்திருக்காரு? ஒரு ஐடென்டிட்டியை வைத்திருக்காரு, ஒரு நோக்கத்தை வைத்திருக்காரு, ஒரு பிளானை வைத்திருக்காரு. God already planned something with that small little seed. சரியா? ஆனா இந்த சீட் வந்து தேவ ராஜ்யத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்போ என் கையில வந்து ஒரு விதை இருக்குது, ஒரு விதை. அப்ப நான் சொல்றேன் இந்த விதை தேவ ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கு. Let's say I have this small little seed in my hand and I say this seed is equal to the kingdom of God. அப்ப என்ன அர்த்தம்னா நான் என்ன செய்யணும் இந்த விதையை வச்சு? What must I do? First I must put it into the ground. நம்ம வாழ்க்கையில எதை விதைப்போமோ அதுதான் நம்ம அறுப்போம். What we sow is what we will reap. If we sow the things of God, we will reap the blessings of God. தேவன் வைத்த அவருடைய வார்த்தையா இருக்கலாம், தேவன் கொடுத்த காரியங்களா இருக்கலாம், அல்லாட்டி நம்மளுடைய டேலண்ட்ஸா இருக்கலாம். எதை நம்ம விதைக்கிறோமோ அதை நம்ம என்ன செய்வோம்? அதோடைய பலனை நம்ம காண்போம். So here it says the first step. ஒரு மரம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். We must sow first. இப்போ how does the tree grow? The tree will grow downwards. Why is the tree growing downwards? எதனால அந்த ரூட் வந்து கீழே போகுது? தண்ணி, it needs water, it needs nutrients. So அந்த வேர் வந்து கீழே போகுது. அதுக்கு பிறகு தான் என்ன வரும்? The shoot will come up. So the growth is downward, the growth is upward. ரெண்டு விதமான டைரக்ஷன். கீழே வேர் பாயுது, மேல என்ன போகுது? அதோட மரம் ஷூட், மரம் மேல போகுது. correct or not? Correct or not? Which is more important, the root or the shoot? The root is more important.
the root must always be connected to the water. அந்த root வந்து எப்பொழுதும் தண்ணியோட என்ன இருக்கணும்? There must be a close relationship with the water. If there is no close relationship with the water, the tree cannot go up. அப்போ இந்த மரம் வந்து திரும்பி அதை வாசிங்க. கீழே போகுது வேறு, மேலே போகுது shoot. What is branching out? வாசிங்க திரும்பி அந்த வசனத்தை. அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். கிளைகள். alright, என்ன நடக்குது? அந்த மரம் வளர வளர என்ன வருது? கிளைகள். இப்போ அந்த கிளைகள் வராட்டி பிரயோஜனம் இல்லை. இப்படியே ஒரு தென்னை மரம் மாதிரி போயிட்டுனா அது பிரயோஜனம் இல்லை. எவ்ரி ட்ரீ மஸ்ட் ஃபார்ம் branches. Okay, every tree must form branches. Every tree, when it form branches, then only the leaves. எவ்வளவு கிளைகள் இருக்குதோ அதுக்கு தக்க என்ன இருக்குது? இலைகள் இருக்குது. correct or not? இப்போ ஒரு ஃபார்மர் வந்தாங்கன்னா ஒரு மரத்தை பார்த்தாங்கன்னா அந்த ட்ரீ வந்து ரொம்ப புஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன செய்வார்? கூட கிளைகள் வர்றதுக்கு என்ன செய்வார்? அதை வெட்டி வெட்டி விடுவாங்க. அதை வெட்டி வெட்டி விட அது என்ன செய்யும்? கூட கிளைகள் வரும், கூட இலைகள் வரும். கூட கிளைகள் இலைகள் வந்தால் என்ன கூட வரும்? கனிகளும் வரும். ஸோ இந்த இடத்துல it starts to produce leaves and it starts to produce fruits. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா வெளியே இருந்து யார் வருவா? பறவைகள். The birds will start to come. வேற என்ன வரும்? பறவைகள் அந்த இடத்துல நெஸ்ட் கட்டும். correct or not? ஆனா வேற என்ன வரும் அந்த ட்ரீயை? What else will come to the tree? பூச்சி. பூச்சி எங்க வந்திருக்கும்? ஒரு மரம் வந்துச்சுன்னா பூச்சி நிச்சயமா இருக்கும். See, when the tree is growing, when the tree is expanding, what will come? The birds will come. At the same time, the insects will also come. Birds வந்து எதுக்கு வருது? வீடு கட்ட. பூச்சி வந்து எதுக்கு வருது? அதை சாப்பிட்டு. அதுக்கு தேவை சாப்பாடு தான். அது கவலை இல்லை அந்த மரம் என்ன ஆகுதுன்னு. அந்த மரத்தோடைய வேரை முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா பூச்சி எங்கே இருக்கும்? எப்பொழுதும் மணலில் தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க? வெளியவும் இருக்கும். it will be in the air, it will be in the soil and it will be attacking the seed. ஒரு நல்ல மரமாக இருந்தாலும் பூச்சி வருமா வராதா? பூச்சி வரும். They will be attacking. So here the tree is a good tree, correct? அந்த மரம் வந்து ஒரு நல்ல மரம். வானத்தின் பறவைகளுக்கு நெஸ்ட். The tree gives shade and rest to the birds. Correct? It's a good tree. It gives shade to the people who come there. It gives fruit, but at the same time, there is something that will also attack the tree. Correct? So, let's look at the next slide. See, the mustard seed was a small seed, but it had a destiny, and the destiny was to become a big tree. தேவன் சொல்றாரு, இந்த சின்ன என்னது விதை வந்து ஒரு பெரிய மரமாக மாறும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த விதை பெரிய மரமாக மாறுவதுக்கு எல்லா காரியங்களும் எங்க இருக்குது? அந்த விதைக்குள்ள, அந்த சின்ன விதைக்குள்ள இருக்குது. alright, next one. தேவன் அந்த மரத்தை உருவாக்குகிறாரு. எப்படி உருவாக்குறாரு? அது பெருசா பிரான்ச்சஸ் விட்டு கிளைகள் விட்டு கனி கொடுக்கிற வரைக்கும் அவர் உருவாக்குறாரு. God has a purpose in the tree. அதாவது இந்த tree must be a tree that gives shade, that gives food. இந்த மரம் வந்து மனிதர்கள் என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். மனிதர்கள் என்ன கொடுக்கணும்? நிழல் கொடுக்கணும். வேற என்ன கொடுக்கணும்? அதோடைய இலைகள் என்ன செய்யணும்? பிரயோஜனமாக
இருக்கணும். ஸோ God has a purpose. God transforms that little seed into a tree so that this tree has a purpose. ஸோ நம்ம வாழ்க்கையில் நான் இதுக்கு முன்னால் சொன்னேன், எவ்ரி பிலீவர் இஸ் அ ட்ரீ. ஒவ்வொருத்தரும் நம்ம யாரு? ஒரு மரம். எவ்ரி பிலீவர் இஸ் அ ட்ரீ. எவ்ரி பிலீவர் has the potential to grow. Every believer has the potential to transform. Every believer has God's purpose in them. நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வச்சிருக்காரு? நம்மளை உருவாக்குன தேவன் என்ன வச்சிருக்காரு? ஒரு தரிசனம் வச்சிருக்காரு, ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு குறிக்கோளை நம்ம அடையணும்னு ஒரு திட்டம் வைத்திருக்காரு. He has a plan for each one of us. நம்ம நினைக்கிறபடியா இல்லாட்டி அவர் நினைக்கிறபடியா? அவர் நினைக்கிறபடி. The plan is God's plan. Correct? Alright, next. So here we want to see one person. This person is Joseph. Alright? யோசேப்பை பற்றி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம், Genesis chapter 49 verse 22. 22வது வசனம் வாசிப்போமா? Genesis chapter 49 verse 22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றாண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஓகே, 22. ஓகே, ஸோ இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் வைன். நான் என்ன சொன்னேன்? மனிதர்கள் ஒரு மரத்தை போல. இந்த இடத்துல தேவன் சொல்றாரு யோசேப்பு ஒரு கனிதரும் செடி. அடுத்தது என்ன சொல்றாரு? வாசிங்க. அதே 22 2வது பகுதி. அவன் நீர் ஊற்றாண்டில் உள்ள கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றாண்டை அண்டை உள்ள கனி தரும் செடி. ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் ட்ரீ. இது ஒரு உதாரணம். தேவன் சொல்றாரு அவன் நீர் அண்டை. இந்த படத்தில் நீங்க பார்க்கலாம், ஒரு வெல் அது பக்கத்தில் இருக்கு. அப்போ வெல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அப்போ அந்த இடத்துல தேவன் சொல்றாரு யோசேப் எப்படி ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துல அவன் வாழ்க்கையை வைத்து வைத்துதான். we see in the life of Joseph. நம்ம யோசேப்பை பற்றி நம்ம நல்லா தெரியும். அவன் கடவுளுக்கு பயந்து நடந்தவன், கடவுளுக்குள்ள இருந்தவன். அவன் ஒரு பரிசுத்தமாக ஜீவித்த ஒரு மகன். we see the life of Joseph. He was a fruitful tree because he walked with God. He feared God. தேவனுக்கு பயந்து ஜீவித்த ஒரு நபர். அதனால தான் இந்த இடத்துல ஆதியாகமத்தில் சொல்லப்படுது யோசேப்பு ஒரு கனி கொடுக்கும் செடி. alright, and அவனுடைய பிரான்ச்சஸ், கிளைகள்லாம் எங்க போச்சு? where does his branches go to? வாசிக்கிறீங்களா? 22. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு சுவர் இருக்கு, ஆனா அவன் கொடிகள் எங்க படரும்? சுவரின் மேல். அந்த சுவர் ஒரு தடையா இருக்குது. கரெக்டா? இந்த செடி என்ன செய்யுது? அந்த சுவர் மேல படர்ந்து அது படர்ந்து போகுது. புரிஞ்சா? Can you imagine a tree which is growing and then it cannot spread out, but அந்த சோறு இருக்கிறதுனால அது விரிஞ்சி grow பண்ண முடியல. அப்போ அது என்ன செய்யுது? சோறு மேலே ஏறி என்ன செய்யுது? படர்ந்து போகுது. சரியா? ஓகே, 23வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு ஒரு செடி எப்படி என்ன ஆச்சுன்னு. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஓகே, the archers bitterly shot him and wounded him and grieved him. இந்த இடத்துல ஒரு மரம் வளருது, படருது, ஆனா யார் அத கெடுத்து போடுறா? வின். ஓகே, வில். ஓகே, வில்
will, that means a person who uses a arrow, correct? Arrow போட்டு என்ன செய்றாங்க? அந்த மரத்தை அழிக்கிறாங்க. Joseph is a good tree, a fruitful tree, but who? The enemy comes to destroy that tree. நம்ம யோசேப் கதை தெரியும். யார் அவனுடைய enemy? அவனுடைய சொந்த brothers. சொந்த brothers. His own brothers was his first enemy. Did they love him or did they hate him? They hated him. Do you understand? Secondly, who was another enemy who came into his life? It was Potiphar's wife. அவன் வந்து ஒரு கைதியாக ஒரு slave, what do you say slave in Tamil? அடிமையாக விற்கப்பட்டான். சொந்த சகோதரர்கள் அடிமையாக வித்து விட்டார்கள். அப்போ அந்த இடத்துல அவன் போய் வேலை செய்யும் பொழுது அவன் நல்லா வேலை செஞ்சான். ஆனா அந்த இடத்துல யார் இருந்தா? போத்திப்பரோட மனைவி. இன்னொரு பிசாசு அந்த இடத்துல இருந்துச்சு. அவனை என்ன செய்யணும்னு? அவனை பாவத்துக்குள்ள நடத்தணும். அவனை என்ன செஞ்சாங்க இந்த இடத்துல? they did evil. அப்போ என்ன நடந்துச்சு? அவன் எங்க போனான் கடைசியில்? அவன் நல்ல தேவனுக்கு பயந்த மனிதன். ஆனா எங்க போனான் கடைசியில்? ஜெயில போய் தள்ளப்பட்டான். he was put into jail. So what I'm trying to say here is that நம்ம வாழ்க்கை ஒரு கனி தரும் மரமாக நம்ம இருந்தாலும், நம்ம தேவனோட நெருங்கி நடந்தாலும், நமக்கு எதிரி யாரு? We always have the devil. But do we fear the devil? அந்த எரேமியால நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி நம்ம பயப்பட தேவையா? இல்லை. We need not be afraid. பயப்பட தேவையில்லை. உஷ்ணம் வந்தாலும் பயம் இல்லை. எந்த சூழ்நிலைமை வந்தாலும் பயம் இல்லை. கரெக்ட் or not? அப்போ இந்த இடத்துல போட்டிருக்குது 23வது வசனத்துல, the tree was grieved, the tree was shot at. 24வது வசனம் வாசிங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். எஸ், அவனுடைய வில், his bow, his arms were still very strong. அவனை குத்துறாங்க, ஆனா அவன் உளுந்துட்டானா? இல்ல, அவன் நின்றான். அவன் வந்து என்ன செஞ்சான்? யாரு மேல சார்ந்திருந்தான்? because of the hand of the mighty one of Jacob. Who is the mighty one of Jacob? யாரு யாக்கோபின் what is the Tamil word? வல்லவர். யாரு யாக்கோபின் வல்லவர்? தேவன். யாரு அவருக்கு வந்து குத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, ஆனா யார் அவனுக்காக நின்றா? தேவன். அவன் கை பலமா இருந்தது. எதனால அவன் கை பலமா இருந்தது? தேவன் அவனோட இருந்தார். பிகாஸ் த mighty one of Jacob, the shepherd, the rock of Israel. ஸோ அவன் கீழே தள்ளப்பட்டான், ஆனா விழுந்துட்டானா? இல்லை. அவன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நடந்துச்சு, ஆனா அவன் மடிந்து போகவில்லை. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில தேவன் சொல்றாரு, நீ ஒரு கனி கொடுக்கும் மரமா இருக்க, நீ வந்து ஒரு தரிசனத்தோட நான் உன்னை உருவாக்கி இருக்கேன், நான் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கேன், இந்த தேசத்துல வச்சிருக்கேன், இந்த எல்லையில வைத்திருக்கிறேன், இந்த குடும்பத்துல வைத்திருக்கேன். என்ன நடந்தாலும் நான் யாரு உங்களுக்கு? யாக்கோபின் தேவன். I am the God of Jacob. I am the God of Abraham, Isaac, Jacob. I am a faithful God. நம்ம உருவாக்குன தேவன் யாரு? உண்மை உள்ளவர். நம்மளை வழி நடத்துற தேவன் யாரு? உண்மை உள்ளவர். என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில தேவன் எங்க நிக்கிறாரு? நம்ம பக்கத்துல தான் நிக்கிறார். He is always with us. He is always beside us. He is always around us. சரியா? Let's go to the next one. So இயேசு அதே போல நமக்காக மரித்து என்ன ஆனாரு? அவர் ஜீவனை கொடுத்தாரு. So Jesus became the tree of life. So the first tree I talk about
is the mustard tree, correct or not? அந்த விதை வந்து, what is the name of the mustard in Tamil? கடுகு வந்து சின்ன விதை பெருசாய் விட்டு அது வந்து நிறைய பலனை கொடுத்தது, நிறைய காரியங்கள் உபயோகமா இருந்தது. அதோடைய தரிசனத்தை, தேவன் வைத்த தரிசனத்தை அது நிறைவேற்றினது. ரெண்டாவது மரம் யாரோட மரம்? யோசேப்பு. ஒரு மனிதன் ஒரு மரமாக இருக்கிறான். மூணாவது ரெவலேஷன், வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ரெவலேஷன்ஸ், வெளிப்படுத்துதல் chapter 22 verse 1 and 2. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். Amen. In the middle of its street, இந்த ஸ்ட்ரீட் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. தேவன் ஒரு காட்சியை காமிக்கிறாரு வெளிப்படுத்த விசேஷத்துல. In Revelation, God is showing a tree. He says, this tree is in the middle of the street. On either side is a river, and this is the tree of life. பாருங்க, ஆதாம் ஏவாள் அந்த நன்மையும் தீமையும் உள்ள மரத்தை, பழத்தை அவங்க சாப்பிடும்போது தேவன் என்ன சொன்னாரு? நீங்க மரித்து போவீங்க. தேவன் என்ன சொன்னாரு? இந்த தோட்டத்தோட்டு நீங்க வெளியே தள்ளப்படுவீங்க. மூணாவது என்ன செய்தார்னா, அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது அந்த ஜீவ 2 மரம் வந்துச்சு சொன்னல. ஸோ அந்த அடுத்த மரம், ஜீவன் கொடுக்குற மரத்துக்கு என்ன செஞ்சாரு? பாதுகாப்பு கொடுத்துட்டாரு. தேவன் சொன்னாரு, இந்த மனிதர்கள் அக்கிரமம் செய்து இந்த ஜீவனை கொடுக்குற மரத்தின் கனிகளை அவங்க புசிச்சாங்கன்னா அவங்க நித்தியமாக என்ன செய்வாங்க? அக்கிரமம் பெருகும். நித்தியமாக அவங்க என்ன செய்வாங்க? இந்த அக்கிரமத்தை தொடர்ந்து செய்துட்டு போவாங்க. You see, when man sinned, when he ate the fruit of the tree of knowledge, good and evil, he sinned. His spirit died. He was chased out of the garden. Correct or not? And God said, you cannot eat of the tree of life, because if you eat the tree of life, you will start to multiply evil. But இந்த இடத்துல கடைசி புத்தகத்துல திரும்பியும் அதே ஜீவ கனி உள்ள மரம் இந்த இடத்துல பேசப்படுகிறது. ஏன்னா யார் இந்த இடத்துல இருக்கா? இயேசு. யார் இந்த இடத்துல இருக்கா? தேவனோட நடந்தவர்கள், தேவனோட நம்பினவர்கள் இந்த இடத்துல இருக்காங்க. In heaven, in this place, those who walked with God are in this place. And God says, there is a tree in the middle. And this tree bore 12 fruits. வித்தியாசமான கனிகள். ஒரு கனியில 12 வித்தியாசமான கனிகள். And இந்த மரத்தோடைய கனிகள் ஒவ்வொரு மாசமும் அந்த கனிகள் உருவாக்கப்படும். And இந்த இலைகள், இந்த மரத்தோட இலைகள் என்ன கொண்டு வரும்? ஹீலிங். Why is this healing important? இதுக்கு முன்னால எந்த மரத்தை நம்ம பார்த்தோம்? அத்தி மரமா? யோசேப், mustard seed was the first tree. Second tree was what? Joseph, the tree of Joseph. Joseph was a tree, correct? இப்போ யோசேப்பு நம்ம மரித்த பருவம் எங்க இருப்போம்? தேவன் இருக்கிற இடத்துல இருப்போம், பரலோகத்தில் இருப்போம். அப்போ where is the healing taking place? இந்த உலகத்திலையும் அதே சமயத்துல அங்கேயும் தேவன் என்ன கொடுக்கிறாரு? healing. There is healing. Every leaf of that tree of life will bring healing. Do you understand?
God has provided that tree of life back for us to bring healing. சரியா? And the healing for all the nations. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த ஹீலிங் எங்க தொடங்குது? அவரை ஏற்றுக்கொள்ளும் போதே தொடங்குது. நம்ம மூலியமாக அநேகருக்கு என்ன வருது? ஹீலிங். ஸோ அந்த மதர் ட்ரீ வந்து என்னது? அந்த மஸ்டர்ட் சீட். அந்த மஸ்டர்ட் சீட் brought rest, brought shade, but this tree brought healing. The tree of life. Who is the tree of life? Jesus is the tree of life. Where do we get our healing? From this tree of life. சரியா? அடுத்தது, let's look at the next one. So, this is a woman in India. Okay, இவங்க வந்து வயசாயிட்டாங்க. அவங்களோட வயசு வந்து 113. 113. She lived 113 years. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? மரத்தை நட்டி வைக்கிறது. எத்தனை மரத்தை நட்டி வச்சிருக்காங்க? 8,000. 8,000 மரங்களை நட்டி வச்சிருக்காங்க. ஏன் மரத்தை போய் நட்டி வச்சாங்க? சும்மாவா? Why did she go and plant those trees? மரம் கனி கொடுக்கும். வேற ஆக்சிஜன், ஓகே, சுத்தம் பண்ணும். வேற ஷேட். வேற மரம் என்ன கொடுக்கும்? நிழல். அழகு இல்லையா? அழகு கொடுக்கும்ல. மரம் அழகு கொடுக்கும். அப்போ அவங்க நட்டும் போது அந்த மரம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து மரம்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அவங்க 100 வயசுக்கு மேலே தாண்டிட்டாங்க. ஸோ அவங்க அவ்வளோ மரமும் நட்டி அவங்க வந்து ஒரு ஃபாரஸ்டாகவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறையா ரோட்டு பக்கத்துலலாம் அவங்க மரத்தை நட்டி 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 அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க செய்த அந்த காரியம் வந்து உபேகம் உள்ளதா உபேகம் இல்லாததா? உபேகம். யார் அந்த அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணா? ஹூ என்ஜாய் த பெனிஃபிட்? எல்லாரும். See, when God is in us, we have life. The tree of life is healing. யோசேப்பு ஒரு குத்தப்பட்ட மரமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு தேவன். ஆனா அவனுக்கு ஹீலிங் கிடைச்சிட்டா இல்லையா? அவங்களுடைய சகோதரர்லாம் திரும்பி அவன்கிட்ட வரும் பொழுது அவன் கெட்டி அணைத்தானா இல்லையா? அவங்கள மன்னித்தானா இல்லையா? அங்கே ஹீலிங் டுக் பிளேஸ். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாகவே நம்ம நல்ல கனி கொடுக்குற மரமாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கும்? குத்துற பிசாசு கொண்டு வர சூழ்நிலைமைகள் நம்மளை குத்துவதை போல இருக்கும். யோசேப்பு எப்படி குத்தப்பட்டானோ நம்மளும் குத்தப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? ஹீலிங் இருக்குது. How is the healing coming about? Because Jesus became the tree of life. யார் நமக்கு அந்த ஹீலிங் கொடுக்க முடியும்? இயேசு தான் நமக்கு அந்த ஹீலிங்கை கொடுக்க முடியும். பரலோகத்தில் மட்டும் இல்லை, இந்த பூமியிலேயே நமக்கு என்ன கிடைக்குது? அவருடைய ஹீலிங். When we begin to walk in His ways, அவர் நடத்துகிற வழியில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஹீலிங் வருது. மற்றவங்க வாழ்க்கையிலும் நம்ம ஹீலிங் அதை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நன்மை கிடைக்குது. மற்றவங்க வாழ்க்கையிலையும் என்ன கிடைக்குது? அந்த நன்மையை நம்ம ஒரு கம்யூனிட்டி, we begin to become a community. Church is not the building, you know. The church வந்து இந்த சுவர் இல்லை. the church வந்து யாரு? நம்ம தான். அப்போ இந்த சபை வந்து நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னா, பெருகணும்னா, மல்டிப்ளை பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ளே இருக்கிறத வெளியே உள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது அன்பாக இருக்கலாம், நம்மளுடைய பொக்கிஷமாக இருக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிற எதாக இருந்தாலும் நம்ம அதை கொடுக்கும் போது என்ன ஆகுது? அந்த மரத்தை நட்டி வைத்ததை போல தான். இட்ஸ் லைக் த woman who planted the tree. அது ஒரு நாள் முளைச்சி அது கனி கொடுக்கும். That tree which was planted will grow and bear fruit. Correct or not? Everything you do will bear fruit.
கடவுள் சொல்றாரு, எல்லா நன்மையும் நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையும் அது என்ன செய்யும்? ஒரு மரமாக அது ஒரு நாள் அது முளைச்சி அது கனி கொடுக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த அந்த வயசான அம்மா வந்து அவங்க நட்ட போது அவங்களுக்கு தெரியாது இந்த மரம் எப்படி வரும்னு. ஆனா அது நன்மை கொடுத்ததா இல்லையா? கொடுத்தது. ஸ்மால் பிகினிங்ஸ், ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அது என்ன கொண்டு வருது? ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வருது. இட் பிரிங்ஸ் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு ஸ்மைல் கேன் பிரிங் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு துக்கமாக இருக்காங்களா, நம்ம அவங்கள பார்த்து ஹலோ சொல்லி நம்ம ஸ்மைல் பண்ணும்போது, ஒரு லிஃப்ட்டுக்கு நுழையிறோமா, அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது என்ன கொண்டு வரும்? அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அடுத்த வாட்டி நீங்கள் அவங்கள சந்திக்கும் போது என்ன சொல்வீங்க? ஹலோ மட்டும் சொல்வீங்களா? அடுத்த கான்வர்சேஷன் போவீங்க. கரெக்ட் ஆர் நாட்? ஸோ எவ்ரிதிங் கோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த சின்ன மஸ்டர்ட் சீட் ஒரு மரமாக மாறுது. அதே போல தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யுது? கனி கொடுக்கும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால். சின்ன காரியங்கள் செய்ய ஆரம்பிங்க. கடவுள்கிட்ட கேளுங்க, இந்த சின்ன சின்ன மஸ்டர்ட் சீடு என்ன? என் கையில் ஒரு நிறைய மஸ்டர்ட் சீடு இருக்கு. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மஸ்டர்ட் சீட் இன் மை ஹேண்ட். வாட் மஸ்ட் ஐ டூ வித் இட்? அது நம்மளுடைய சிரிப்பாக இருக்கலாம், நம்மளுடைய அன்பாக இருக்கலாம், நம்மளுடைய தாளந்தாக இருக்கலாம். கரெக்ட் ஆர் நாட்? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோன்னா என்ன செய்யும்? யாருமே தெரியாது. ஆனால் அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, காமிக்கும் போது, ஷேர் பண்ணும் போது அது என்ன ஆகும்? It will start to multiply. God said multiply and fill the earth. நான் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிறது போல நான் அவங்களுக்குள்ளேயும் இருக்க விருப்பப்படுகிற தேவன். God wants to multiply us. We are the trees. And He wants to make others also become the trees of life. அவர் ஜீவன் கொடுக்கிற தேவன். Every touch can transform. Every smile can transform somebody's life. ஒரு சின்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும், ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலும் அது என்ன செய்யுது? ஒரு மரமாக முளைக்கும். It can be a small thing, but God can make it grow and multiply. God will make it multiply. All believers must become a fruitful tree in the kingdom of God. இதுதான் நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். ஆல் பிலீவர்ஸ், நம்ம எல்லாம் தேவனுக்கு இந்த நம்ம கையில் இருக்கிற விதை என்னன்னு அவர்கிட்ட கேட்டு அதை எப்படி விதைக்கிறது? we must ask God, this seeds in my hand, this seeds in my heart, teach me God to sow it. When I sow it, it will grow, and when it grow, it will give fruits, it will give branches, it will give leaves, it will heal. Correct or not? நீங்க போய்கிட்டே இருக்கீங்க. இது உண்மையாக நடந்த கதை. ட்ராக்டிங், வெளியூரில் நடந்த கதை. ட்ராக்டிங். அப்போ இந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப பேச தெரியாது, ஆனால் நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க என்ன செய்வாங்க? தட்டி தட்டி அவங்க ட்ராக்ட் கொடுப்பாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு அவங்க போகும் பொழுது அந்த இடத்துல அந்த நபர் கதவை திறந்துட்டு கதவை மூடிட்டாரு. அவர் சொன்னா நீ போ. ஆனால் அதே இடத்துல உட்காந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களுக்கு இந்த ஸ்மைல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதே இடத்துல ஸ்மைல் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு திரும்பி அந்த நபர் கதவை திறந்து அந்த அந்த சின்ன வாட்டில் பார்க்கலாம் பாருங்கள், இந்த நபர் வந்து நவளவே இல்லை. ஸோ இந்த ஸ்மைல் மேட் த பர்சன் ஓப்பன் த டோர் அகெயின் அண்ட் அவங்க ட்ராக்ட் அதை கொடுக்க முடிஞ்சு. ஸோ கடைசியில் பார்த்தா அவங்க தான் நிறைய பேர் சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? அவங்களோட சிரிப்புனால மட்டும்தான். ரொம்ப பேச தெரியாது, ஆனால் அவங்களுடைய சிரிப்பினால அநேகர் மற்றவங்கள பார்க்கிலும் அவங்க தான் நிறைய பேரை கொண்டு வந்தாங்க. வாட் ஐம் சேயிங் இஸ் அவர் ஸ்மைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நிறையா பிசாசு கொண்டு வர்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் கடவுளோட வேலையை செய்ய முடியுமா? முடியாதா? கனி கொடுக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். Okay, so all believers must become a fruitful tree. Do you want to become a fruitful tree? யோசேப்பை போல ஒரு கனி கொடுக்கும் மரமா இருக்கணுமா?
நிச்சயமா. ஏன்னா யோசேப்பு எங்க வந்தான் கடைசியில்? அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசியில் எங்க வந்தான்? மேலே வந்துட்டானா இல்லையா? He became a minister, isn't it? A chief minister. பார்வோனுக்கு 2வது இடத்துக்கு வந்துட்டான். எப்படி 2வது இடத்துக்கு வந்தான்? Because he stayed with God. He always walked with God. நம்ம தேவனோட நடக்கும் பொழுது உயர்வோமா நம்ம இறங்குவோமா? உயர்ந்துக்கிட்டே போவோம். Because God is with us. நம்மளோட இருக்கிற தேவன் நம்மளை உயர்த்துவார். நம்மளை வைத்திருக்கிற நோக்கம் நம்ம கனி கொடுக்கும் மரமாக இருப்பதாக. You want to be the fruitful tree? You must always attach to the water. The water is the source of life. Do you understand? Let's pray. ஜெபிப்போம். Let's pray. Hallelujah. Thank you, Father. நன்றி அப்பா. இந்த நாளில் எங்களோட பேசுனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா நாங்கள் கனி கொடுக்கும் மரமாக நீர் எங்களுக்கு தரிசனத்தை வைத்தது போல ராஜா, நாங்கள் கனி கொடுக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான காஞ்சி போன காரியங்களை எடுத்து போட்டுட்டு ராஜா, நாங்கள் இன்னும் மீண்டும் கூட கனி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டும் அப்பா. நாங்கள் உம்மை பிரதிபலிக்க, உம்மை மகிமைப்படுத்த, அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர நீர் உண்மையான தேவன் என்று ராஜா ஒவ்வொருத்தரும் ருசித்து பார்க்க, ஜீவனை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை உபயோகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. அது ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் எங்களுக்கு கற்றுத்தர ராஜா, எங்களை உபயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, use us to be the channel of your blessing. Use us to be the light that will shine in the darkness. Use us to be the salt that will flavor the life of people. Touch our lives, Lord, that we will be fruitful and we will be purposeful, that our life will transform others, oh Father. அப்பா, எங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களை மாற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவங்களுக்கு ராஜா இயேசு உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சபையை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி வழி நடத்தி பலுகி பெருக நீர் கத்தாவே உம்முடைய வார்த்தையின்படி, ஆதியாமல் சொன்ன வார்த்தையின்படி ராஜா எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வரும் எழுந்திருப்போம். இந்த வேலை கூட கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் நம்முடைய அந்த வேலைக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கின்ற கர்த்தர் தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் காணப்படுகின்றது. இந்த காலை வேலை கூட நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தாவே அப்பா, எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையை தகப்பனை மாற்றும்படிக்காக வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே அப்பா, எங்களை முழுமையாக உங்கள் அன்பின் கருத்து நாங்கள் இந்த வேலை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே அப்பா, நீர் எங்கள் மத்தியில் தகப்பனை பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே தகப்பனை எல்லா துதிக்கான மகிமையும் கர்த்தாவே இந்த கால் வேலை கூட நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கூட நாங்கள் செலுத்த போகிறோம். எங்களை காணிக்கும் எங்கள் தசம பாகத்தையும் உங்கள் அன்பின் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. நாங்கள் இந்த வேலை கூட தகப்பனைப்பா கொடுக்குற நேரத்தில் தகப்பனை நீங்கள் இறுதிகளை தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் நாங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாய் அப்பா, இன்னும் தகப்பனைப்பா உற்சாகமாக கொடுக்கக்கூடியவராய் தகப்பனை சுவே அப்பா, எங்கள் இறுதிகளை திறந்து கொடுக்கும்படிக்காக உதவி செய்யும் தகப்பனைப்பா ஆண்டவரே. அப்பா, இன்னும் தகப்பனை அநேக ஜனங்களுக்கு தகப்பனைப்பா கொடுக்கப்படுகிற இந்த காணிக்கும் தசப்பாகும் தகப்பனைப்பா போய் சேரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கெல்லாம் தேவையோடு கூட ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர் மத்தியில் அப்பா ஒவ்வொரு காணிக்கும் ஒவ்வொரு தசப்பாகும் போய் சென்றடையும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே. உங்களுடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எண்ணுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த வேலைக்கு நம்ம ஒரு பாடலை போடுமாக.
வருகின்றாரே ஒளி வீசி பிரகாசிக்கும் எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகின்றாரே எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகின்றாரே இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே நாங்கள் போராடி மேற்கொண்டு ஜெயித்தொள்ளுவோம் சாத்தான் கோட்டை இயேசுவால் அகற்றிடுவோம் சாத்தான் கோட்டை இயேசுவால் அகற்றிடுவோம் சாத்தான் கோட்டை இயேசுவால் அகற்றிடுவோம் சாத்தான் கோட்டை இயேசுவால் அகற்றிடுவோம் இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே வீரர்கள் நாங்களே யுத்த வீரர்கள் நாங்களே யுத்த வீரர்கள் நாங்களே இந்த கால வேளையில ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர் ஆண்டவரேப்பா. எங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு தகப்பனே ஜெயத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த உலகத்தை தகப்பனேப்பா நீங்க ஜெயித்ததுனால நாங்களும் ஜெயிப்போம் என்று சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. அனைத்து தகப்பனேப்பா எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சந்தித்து வருகிற ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியில கூட நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி தகப்பனேப்பா. அனைத்து மலைகளும் மேற்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்து கொண்டதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அப்பா உங்களுடைய பின்பாக நாங்கள் நடந்து வருவதற்கு தகப்பனேப்பா உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இருங்கப்பா. வார்த்தையெல்லாம் இடைக்கட்டுங்க. ஒரு நாளும் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் இந்த வேலை கூட ஏறெடுக்கிறோமப்பா. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக்கொண்டு வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாரும் கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் முடிசூட்டி நன்மையினால் உன் கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வயது போலாக்கிறது. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் என்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவுளாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.